கடந்த 21/5/2026 அன்று இரவு சுமார் 8:30 மணி அளவில் கோவை மாவட்ட சூலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பள்ளப்பாளையம் பாரதிபுரம் அருணகிரிநாதர் வீதியின் வீட்டில் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமி மாலை சுமார் 5 மணி அளவில் காணாமல் போனதாக காவல் அவசர உதவி எண் 100 மூலம் தகவல் கிடைக்கப்பெற்றது. தகவல் கிடைத்தவுடன் காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு புகார் பெற்று அதே இரவு சுமார் 10 மணி அளவில் குழந்தை காணாமல் போனது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கருமத்தம்பட்டி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் மேற்பார்வையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காணாமல் போன சிறுமியை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது. விசாரணையின் போது சிசிடிவி காட்சிகள் மற்றும் தொழில்நுட்ப ஆதாரங்கள் ஆய்வு செய்யப்பட்டதில் நாகப்பட்டினத்தை சேர்ந்த கார்த்தி வயது 33, தகப்பன் பெயர் காசிநாதன். இவர் சிறுமியின் குடும்பத்திற்கு பழக்கமான அண்டை வீட்டில் வசிப்பவர். இவர் சிறுமியை அழைத்து சென்றதை உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கண்ணம்பாளையம் பகுதியில் உள்ள மரியா ரோஸ் கார்டன் அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் மாடியில் பதுங்கியிருந்த குற்றவாளி கார்த்தியை காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர். அப்போது காவல்துறையினரிடமிருந்து தப்பிக்க முயன்ற அவர் மேல் மாடியில் இருந்து குதித்ததில் அவருக்கு வலது கை மற்றும் வலது காலில் முறிவு ஏற்பட்டது. பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் குற்றவாளி கார்த்தி சிறுமியை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து பின்னர் கண்ணம்பாளையம் குளம் அருகில் உள்ள தென்னந்தோட்டத்தில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். மேலும் நடைபெற்ற விசாரணையில் பாரதிபுரம் பள்ளப்பாளையத்தை சேர்ந்த மோகன் வயது 30, தகப்பன் பெயர் ராமசாமி என்பவர் முக்கிய குற்றவாளிக்கு உறுதுணையாக இருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டார். கைது செய்யப்பட்ட கார்த்தி தற்போது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இவ்வழக்கு சிறுமி மீதான பாலியல் வன்கொடுமை தொடர்புடையது என்பதால் வழக்கில் போக்சோ சட்டப்பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். முதல் தகவல் கிடைத்தவுடன் காவல்துறையினர் மேற்கொண்ட துரிதமான நடவடிக்கை மற்றும் காவல்துறையினர் தயார் நிலை காரணமாக 24 மணி நேரத்திற்குள் வழக்கு கண்டறியப்பட்டு வழக்கின் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு விரைவாக அரசின் தரப்பு நிவாரண உதவி தொகை கிடைக்க எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் ஃபைண்டிங்ஸ் இன்னைக்கு தான் போஸ்ட்மார்ட்டம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டமோட ரிப்போர்ட் வந்த பிறகு தான் அது வந்து ஊர்ஜிதம் செய்யப்படும். யாராவது ஒருத்தர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து டாக்டர் சொன்னதை வச்சு தான் இது வந்து போக்சோ செக்ஷன் அங்க அவர் சொன்னார். ஏறத்தாழ அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுல இருந்து எஃப்ஐஆர் உடனே எஃப்ஐஆர் போட்டோம். எந்த ஒரு டைம் டிலே இல்லாமல் எப்படியாவது அந்த குழந்தைய சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுக்கணுன்ற நோக்கத்தில் இரவு முழுக்க வந்து கிட்டத்தட்ட 200-250 சிசிடிவி கேமராஸை வந்து எங்களோட ஸ்பெஷல் டீம்ஸ், நாங்கள் சொன்ன மாதிரி 5 ஸ்பெஷல் டீம்ஸ் வந்து கண்டினியூஸாக அனலைஸ் பண்ணி உடனடியாக ஒரு முக்கியமான க்ளூஸ் வந்து எங்களால் எடுக்க முடிஞ்சது. நேற்றுக்கு சுமார் ஒரு 6 மணி, ஈவினிங் 6 மணி அளவில். அதுதான் இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. இப்போ டாக்டர் வந்து விரிவான அறிக்கை கொடுக்குற வரைக்கும் அதுக்கு வந்து நம்மளுக்கு தெரியாது. அவர் வந்து ஒரு கூலி தொழிலாளி. மோகனும் அதே தான்.
செல்வராஜ் வந்து கார்த்தியோட மிக நெருங்கிய நண்பர். அவருக்கு வந்து இந்த குற்றம் இவர் செஞ்சது வந்து அவருக்கான அந்த ஒரு கான்ஸ்பிரசி இருந்தது. அவருக்கு குற்றம் செஞ்சதுக்கு முன்னாடியும் செஞ்ச பிறகும் இவர் கூட அவர் வந்து பேசியிருக்காரு இந்த குற்றம் சம்பந்தமாக. அதுக்கப்புறம் காவல்துறையினர்கிட்ட மறைச்சிருக்காங்க அங்கே விசாரிச்ச டைம். அவர் மீது கான்ஸ்பிரசி, கிரிமினல் கான்ஸ்பிரசி. செக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு டீடைல்டா எங்களோட பிரஸ் நோட்ல கொடுத்தோம். இப்போ இந்த வழக்குல வந்து போக்சோ பிரிவுல வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற போது குழந்தையோட புகைப்படம், அவங்க பெற்றோருடைய பேட்டிகள் எல்லாமே சமூக வலைதளம் சரி ஒரு குறிப்பிட்ட ஊடகங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதை வந்து நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸோ இது ஏற்கனவே ரிக்வெஸ்ட் பண்ணது தான். நேத்திலேருந்து நாங்கள் கண்டினியூஸாக ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு போக்சோ கேஸாக வரதுனால கண்டிப்பாக ஐடென்டிட்டி ஆஃப் த விக்டிம் வந்து கண்டிப்பாக வெளியில் வந்து நாங்கள் ரிவீல் பண்ணக்கூடாது. ஸோ ஐ ஆல்சோ ரிக்வெஸ்ட் த மீடியா டு நாட் ரிவீல். பை சான்ஸ் பண்ணியிருந்தா கூட அதை தயவு செய்து எரேஸ் பண்ணிடுங்க. அது வந்து இதெல்லாம் இப்போது அண்டர் இன்வெஸ்டிகேஷன், ரொம்ப ப்ரிலிமினரி ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்டேஜில் ரிவீல் பண்ண முடியாது. அவர் அந்த குழந்தையோட அப்பா வந்து வேலைக்கு போயிருந்தாரு. குழந்தையோட அம்மா வீட்லயே தான் இருந்தாங்க. குழந்தை வாசல்ல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இல்ல சும்மா கூப்பிட்டுட்டு பேசிட்டு, ஏற்கனவே பக்கத்து வீடுன்றனால அவங்க வந்து ஒரு பழக்கத்துல தான் கூட போயிருக்காங்க. அதாவது முதல்ல அந்த ஏரியால போய் விசாரிக்கப்போ அவரும் சேர்ந்து வந்து போலீஸ் கிட்ட அப்படிதான் ஒரு இது சொல்லிட்டு தேடி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு தோற்றம் அவர் கொடுத்தாரு. அவங்க விக்டிம் சைட்ல இருந்து அந்த பகுதிக்கு ஒரு 20-25 நாள் முன்னாடி தான் புதுசா குடி ஏறி இருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. இப்போ இது எதுவுமே இந்த ஸ்டேஜ்ல சொல்ல முடியாது. இல்ல இது வரைக்கும் நாங்க பார்த்ததுல பழைய வழக்குகள் இல்ல. அதுவும் இன்னும் இட் இஸ் கண்டினியூஸ்லி we are monitoring in CCTNS also. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.